வேதம் சொல்லுகிறது, நீங்க படிச்சு பாருங்க. ரோமர்கள் நிருபம் 11ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் சொல்கிறது, தேவனுடைய ஐஸ்வர்யம், ஞானம், அறிவு என்பவைகளின் ஆழம் எவ்வளவா இருக்கிறது. அவருடைய நியாய தீர்ப்புகள் அளவிடப்படாதவைகள், அவருடைய வழிகள் ஆராயப்படாதவைகள். கர்த்தருடைய பிள்ளையே, இன்னைக்கு வேதனையோடு உன் பிசினஸ் நடக்கலையா? உன் தொழில பிரச்சனையா? ஐயோ, யாரையா சொல்லுவாங்க? யாருன்னா பேச மாட்டாரா? கொஞ்சம் எத்தனை பூஜைகள், எத்தனை இன்னைக்கு உலகத்துல செய்யறாங்க, எத்தனை காரியங்கள். தேவன் பேசுவாரா? என் வாழ்க்கையை மாத்துவாரா? எனக்கு ஒரு சின்ன வார்த்தை கிடைக்குமா? ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், என் மகனே இஸ்ரவேலே, யாக்கோபே, ஆபிராமே. அங்க சொல்லும் போது தேவனுடைய ஐஸ்வர்யம் இருக்குதுல்ல, அது அளவே கிடையாது. அல்லேலூயா. அளவு இவ்வளவுதான். ஒரு வீடு கட்டிக்கோ, திருமணம் ஆகிடு, 2 பிள்ளை அப்படியே வச்சுக்கிறார். அளவே கிடையாது. அவருடைய ஆசீர்வாதம் இந்த பூமி தாங்க முடியல. உன் ஆசீர்வாதம் இந்த பூமி தாங்காது. ஆபிரகாமுக்கு மாத்திரமா? ஆபிரகாம் பிள்ளையாச்சு, உனக்கு தானே கொடுப்பாரு, நமக்கு தானே. லோத்து ஆசீர்வாதமும் ஆபிரகாம் ஆசீர்வாதமும் அங்க சொல்லும் போது 2 பேருடைய ஆசீர்வாதம் வந்த பேருக்கு பூமி தாங்க முடியலையும், பூமியே தாங்க முடியல. அவர்களுக்கு மாத்திரமல்ல, கர்த்தருடைய பிள்ளையா இருக்கிற ஆபிரகாம் பிள்ளையே, ஈசாக்கின் பிள்ளையே, யாக்கோபின் பிள்ளையே, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே எனக்கு பிரியம்பா, ஆசைப்பா, ஆசைப்பா. கர்த்தருடைய பிள்ளை இன்னைக்கு கண்ணீர் தாங்க, வியாதிங்க. அந்த வியாதியில இருந்து அவங்க மேல முடியல. 10 வருஷம் ஆலயத்துக்கு போகிறாங்க, ஊழியத்தை செய்யறாங்க, பைபிள் படிக்கிறாங்க. அவர்களுக்குள்ள என்ன இல்ல? தூதி என்கின்ற எக்காலம் இல்ல. தேவனே நன்றி, சேத்துல இருந்து என்ன தூக்கினீங்களே நன்றி. குப்பையில இருந்து என்ன தூக்கினீங்களே. குப்பையாண்ட போய் ஆனா தூக்குவாங்களா? வாரி கொண்டு போய் மத்த குப்பையில போடுவாங்க. ஆனா தேவன் தூக்குகிற ஆண்டவர், உன்னை தூக்கி எடுக்கிற ஆண்டவர், கழுவுகிற ஆண்டவர். இன்னும் குப்பைன்னு சொல்லாதீங்க, இன்னும் சேத்துல இருக்குன்னு சொல்லாதீங்க. அவர் என்னை கழுவிட்டாரு. அதுதான் சொல்ல, பரிசுத்தத்தினால பரிசுத்தரா உன்னை மாத்திட்டார் ஆண்டவர், பரிசுத்தமா அபிஷேகிச்சிட்டார். இங்க சொல்லும் போது தேவனுடைய ஐஸ்வர்யம், ஞானம், அறிவு என்பவர்களின் ஆழம் எவ்வளவா இருக்குது. அதுக்கெல்லாம் அளவே இருக்காது. அவர் உனக்கு ஞானம் கொடுத்துட்டார்னா, அறிவு கொடுத்துட்டார்னா, ராஜாக்கு முன்பாக உன்னை பேசும்படி தானியோல், சாத்ராக், மேஷா, ஆபேத்நேகோ நிக்க வைக்கிறார். ராஜாக்கு முன்பாக சாதாரணமா பேச முடியுமா? இன்னைக்கு இருக்கிற ராஜாக்களுக்கு முன்பாக, இந்த பூமியில் இருக்கிற அதிபதிகளுக்கு முன்பாக, மகளே உன்னை நிறுத்த போகிறார். ஏன்? அவருடைய அறிவு ஞானம் உனக்கு கொடுக்கிறார், இன்னைக்கு கொடுக்கிறார். நீ வெறுமையா இருக்கிற, நான் குப்பையில் இருக்கிறேன்னு சொல்ற கர்த்தருடைய பிள்ளை இன்னைக்கு கொடுக்கிறார் உனக்கு அபிஷேகம். அது கண்ணுக்கு புலப்படாது. நீ வேணும்னு ஆமேன்னு சொல்லி கேட்டுப்பார். ஆண்டவரே, இங்க 11 ரோமர் 11:33 அப்படி சொல்லுது, எனக்கு இன்னைக்கு உம்முடைய அபிஷேகமும் ஞானமும் அறிவும் எனக்கு தாரும் ஆண்டவரே. நீ கேட்டுப்பார், இன்னைக்கு தருவார். நீ போகிற காரியத்துல வெற்றி தருவார். கண்டிப்பா. அதுதான் கேட்கிறவர்கள் பெற்றுக்கொள்ளுகிறார்கள், தட்டுகிறவர்கள் உள்ளே பிரவேசிக்கிறார்கள். நீ கேட்டு பழகிப்பார், நீ கேட்டு அதை பெற்றுக்கொள். வேதம் அது மாத்திரமில்லை, அங்க வேதம் சொல்லுகிறதுல அவருடைய நியாய தீர்ப்புகள் அளவிடப்படாதவைகள், அவருடைய வழியெல்லாம் யாரும் ஆராய முடியாது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்கிறது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்தும். யாரா இருக்கிறார்? அப்பா, என் தேவன் யாரா இருக்கிறார்? ஐஸ்வர்யங்க அவர் கரத்துல இருக்குதுங்க. இல்லைங்க, இந்த 10 வருஷமா இந்த வீட்லயே இருக்கிறேன், இந்த வீட்டுக்கு ஒரு டோர் போட முடியல, ஐயோ என் வீடு மாறல, என் பிள்ளை இப்படி இருக்கிறான். அப்பா, ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த பொல்லாத ஆவியை இயேசுவின் நாமத்துல இன்றைக்கு வருகிறார், உன் ஐஸ்வர்யம் அடைய செய்ய போகிறார், உன்னை ஆசீர்வதிக்க போகிறார். அதுதான் வேதம் சொல்கிறது. நீ எக்கால சத்தத்தை உன் வாயில வையே, தூதி என்கின்ற எக்கால சத்தத்தை உன் வாயில வையே, எரிகோ மதில் விழும், யோர்தான் 2ஆக பிளங்கும், பிளந்து போகும். யோர்தான் போல, யோர்தான் தண்ணீர் அளவு இருக்குமா? அதனுடைய நீர் தண்ணீர் யாராவது அளவிட முடியுமா? உன் பிரச்சனை யாருக்கும் சொல்ல முடியலையா?
உன் பிரச்சனை அப்படி யோர்தான் நதி போல இருக்குதா? என்ன வைச்சா யோர்தான் நதி இரண்டாக பிளந்தது. உடன்படிக்கை பெட்டியை கொண்டு போய் யோர்தான் நதியிலே காலப்பட்ட மாத்திரம் இரண்டாக பிளந்தது யோர்தான் நதி. உன் வாயில எக்கால சத்தத்தை வைக்கும் போது உனக்கு இருக்கிற விரோதம் இருக்கிற மந்திர பில்லிய சூனிய கட்டுகள் இரண்டாக பிளந்து போகும். கர்த்தருடைய பிள்ளையை நீ விசுவாசிச்சு பார். தேவன் அக்கினிமயமான ஆண்டவர், அவர் பேசுகிற ஆண்டவர். எங்க வேதம் 2 கொரிந்தியர் 8:9 சொல்குது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரர் ஆனாரே. எனக்காக தானப்பா சிலுவையில, உனக்காக எனக்காக தானே, என்ன குப்பையிலிருந்து தூக்கதானே அப்பா, சேற்றிலிருந்து அந்த ஆழிலிருந்து தூக்கி எடுக்குவதானே நீங்க எனக்காக சிலுவையில தரித்திரனாய் ரத்தம் சிந்தி நீங்க ஜீவனை கொடுத்தார் நமக்காக. அதை சொல்லி நீ ஜெபிச்சு பார். எனக்காக சிலுவையில உம்முடைய ரத்தம், எனக்காக உம்முடைய பாடுகள், விழாவிலிருந்து வடிந்த ரத்தம், முள்மூடி தலையிலிருந்து வடிந்த ரத்தம் என்ன ஐஸ்வர்யமாக்கும்படி என் தரித்திரத்தை சிலுவையின் ரத்தத்தினாலே அழிச்சு போட்டீங்க, காலாலே மிதித்து கொன்று போட்டீங்க. சொல்லி பார் கர்த்தருடைய பிள்ளையே, உன் வாயில எக்கால சத்தத்தை வை. கிதியோன் அதுதான் சொல்லுவான், எக்காலத்தோடு துணியோடு கர்த்தருடைய பட்டயம். கிதியோனின் பட்டயம் என்ன வைத்தார்? கிதியோன் வாயில எக்கால சத்தம் முழங்குகிறார். அல்லேலூயா. அவருடைய நாமத்தை நீ முழங்கி பார். வேதம் சொல்கிறது, எபேசியர் 2:4 தேவனே இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பிலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினால் ரட்சிக்கப்பட்டீர்கள். அல்லேலூயா. என்னது நல்லா நீங்க பாருங்களா, இன்னைக்கு நாம சிந்திக்கிறதே இல்லை, கொஞ்ச நேரம் அப்படி நின்று பார்க்கிறதே இல்லை. அங்க சொல்றாரு, தேவனே இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் எங்கிட்ட அன்பு கூர்ந்து தம்முடைய மிகுந்த அன்பினால், அவருடைய அன்பினால் என்னை கவர்ந்து, நான் அக்கிரமத்துல இருந்தேங்க. எங்க இருந்த? அக்கிரமத்துல. அங்க அதானே சொல்றாரு, அக்கிரமத்துல மரித்தவர்களா இருந்த என்ன இப்ப சொல்றாரு, கிறிஸ்து இயேசுவுடனே கூட உயிர்ப்பித்தார். அவரோட கூட என்னை உயிர்ப்பிக்க போறார். நான் மரிச்சுட்டா அவர் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தது போல மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம். அப்படி மரணத்தையே வென்ற ஆண்டவர் உன் ஐஸ்வர்யம் அடைய செய்ய மாட்டாரா? இன்னைக்கு என்ன, என் தரித்திரத்தை சிலுவையில ஆணிகள் அடித்த சிலுவையினாலே ரத்தத்தினாலே நசுக்கி போட்டுட்டார். உன்னுடைய ஒவ்வொருவருடைய ஆசீர்வாதம் இந்த பூமி தாங்க முடியாது. அங்க இருக்கிற மக்கள் சொல்லுவாங்க, ஓ இவர்கள் தேவனுடைய பிள்ளைகள், இவர் தேவனுடைய பிள்ளை, தேவனுடைய ஜனம். அந்த பொண்ணு கை வைக்கிற எல்லா வேலையில வெற்றி காண்கிறா. அவரிடத்துல போய் நம்ம ஜெபம் பண்ணலாம். கர்த்தருடைய பிள்ளைகளே, வாலிப பிள்ளைகளே, உங்க இடத்துல இருக்கிற மக்கள் வந்து உங்ககிட்ட அப்படி சொல்லுவாங்க. உன்னிடத்துல உன் வாயில் எக்கால சத்தத்தை வை, தேவனுடைய வார்த்தையை வை. எப்படிப்பட்ட காரியம்னா இருக்கட்டுங்க. என்னங்க எஸ்தர் காரியத்துல அங்க நெகோமியின் வாழ்க்கையில எல்லாம் நடக்கிறது போல சம்பவம் நம் வாழ்க்கையில நடந்துட்டு இருந்தா என்ன பண்ண முடியும்? அவர்கள் விசுவாசத்துல ஜெயம் பெறுகிறாங்க, தேவனுடைய வார்த்தையினாலே ஜெயம் பெறுகிறாங்க. சிங்க கபில போட்டுட்ட நம்ம என்ன சொல்லுவோம்? பரவாயில்ல, அவ்வளவுதான், நான் மரிச்சுட்டா தேவன்ட்ட. அவன் சொல்றார், நான் என்னை ஆராதிக்கிற தேவன், நான் ஆராதிக்கிற தேவன் என்னை தப்பு வித்தாலும் தப்பு வைக்காம போனாலும் பரவாயில்ல, நீ நிறுத்தின பொன் சிலைய வணங்க மாட்ட போயா. அல்லேலூயா. அவருக்குள்ள எக்கால சத்தம் இருக்கிறது, அந்த எரிகோவை வீழ்த்தக்கூடிய சத்தம், எரிகோவை தாழ்த்துகிற சத்தம். வேதம் சொல்கிறது அங்க, அதே எபேசியர் 3:8 பரிசுத்தவான்களில் எல்லோரிலும் சிறியவனாகிய நான் கிறிஸ்துவனுடைய அளவற்ற ஐஸ்வர்யத்தை புறஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கிறதற்காக இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய ஐஸ்வர்யம் பாருங்க. நீ சின்னவனா இருக்கிற, புழுதுல இருந்த, குப்பையில இருந்த, இல்ல, அந்த ஐஸ்வர்யத்தை கொண்டு வந்து உங்ககிட்ட கொடுத்து உன்னை ஸ்பீக்கரா வைப்பார், உன்னை அறிவிக்கிறவங்களா வைப்பார். இன்னைக்கு நாம அதை புரிஞ்சுக்கல. மலை மேல இருக்கிற பட்டணத்துல உன் பாதங்கள் அழகா இருக்குது. இன்னைக்கு ஆண்டவருடைய சுவிசேஷத்துக்கு ஒப்பு கொடுக்குறீங்களா?
ஆண்டோடைய வார்த்தைக்கு ஸ்பீக்கரா வரீங்களா? ஆமென். ஆண்டோடைய வார்த்தை நான் எப்படி ஆகிலும் எங்கன்னா சொல்லுவேன்னு சொல்லுவீங்களா? ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதுதான் பிரியப்படுகிறார். அதற்கு பிறகுதான் அவர் உன்னை ஐஸ்வர்ய அடைய செய்கிறார். அதற்கு பிறகுதான் ஆபிரகாமுடைய சொத்து மந்தைகள், லோத்தினுடைய மந்தைகளை பூமியை தாங்கக்கூடாதபடி அங்க வேதம் சொல்றது, அன்னாளுடைய ஜெபத்தை ஐஸ்வர்யம் அடைய செய்கிறவர் நீர் உம்மாலே. என்னை தாழ்த்துகிறவர் அல்ல நீர், என்னை உயர்த்துகிறவர். எனக்காக தன் ஜீவனையே தந்த தேவன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வானோ போதலக்குதோர் பூமியின் கீழ் உள்ள யாருடைய முழங்காலம் முடங்கும்படி செய்த ஆண்டவர்